எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. லலலா 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 லலலா. என்ன இவ்வளோ ஆனந்தம் என்று பார்க்கிறீர்களா? இவ்வளோ ஆனந்தம் யாருக்கு தெரியுமா? மேச ராசி நேயர்களுக்கு. எங்கும் எதிலும் முதன்மை இடத்தை பிடிக்கக்கூடிய மேசராசிக்கு, எந்த இடத்திலும் துணிச்சலாக போல்ட்டாக பேசக்கூடிய மேசராசிக்கு, யாருக்காகவும் எந்த இடத்திலும் வளைந்து கொடுக்காமல் நெஞ்சை நிமித்து போராடும் மேசராசிக்கு, இந்த மேசத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், திருநங்கையாக இருக்கட்டும், அனைவருக்கும் இந்த வீடியோ ஒரு பொக்கிஷமாக அமையும். இந்த வீடியோ பொக்கிஷமா இல்லையா என்று இறுதி வரை பார்த்துவிட்டு கமெண்ட்ல சொல்ல வேண்டும். 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி, தமிழ் மாதம் சித்திரை 18, சரியாக 2:29 திருவோண நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த சஞ்சார நிகழ்வுகள் மேசராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என இருக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடம் என்பதே வாழ்க்கை ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் இடம் 7ஆம் இடம், இது வாழ்க்கை ஸ்தானம். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்வையிடுவார். மேசராசியில் வயதானவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், யாருக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததோ, அதாவது நெடுநாளாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவர்களும் சரி, ஏன் கோமா ஸ்டேஜில் இருந்தவர்கள் கூட குரு பயிற்சி பெயர்ந்து 6ஆம் தேதிக்கு மேல் புதன் பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருவார். அதற்கு முன்னதாகவே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் மே 5ஆம் தேதியே இடம்பெற்று விடுவார்கள். இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் என்று சொல்லலாம், யாபக சக்தி யோகம் என்று சொல்லலாம். மேசராசியில் கோமா ஸ்டேஜில் உள்ளவர்கள் நிச்சயமாக சித்தம் தெளிந்து எழுந்து உட்கார்ந்திருக்கும் கூட நேரம் வந்துவிட்டது. மே மாதம் 9ஆம் தேதி முதல் கொஞ்சம் கொஞ்சமாக யாபக சக்தி திரும்பி ஜூன் மாதம் முடிவதற்குள் நல்ல யாபக சக்தி வந்துவிடும். பித்தம் பிடித்திருந்தவர்கள், பைத்தியம் பிடித்திருந்தவர்கள், பேய் பிடித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட ஜூன் மாதத்தில் மிகப்பெரிய தெளிவு கிடைத்து அவர்கள் திரும்ப ஒரு நல்ல சூழ்நிலையில் வாழக்கூடிய தகுதி வந்துவிடும். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்வையிடுவார், 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்வையிடுவார், 9ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வையிடுவார். ஆக 6, 8, 10 ஆக நோய் ஸ்தானமான 6ஆம் இடத்தையும், ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்தையும், ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். குரு பார்வை கோடி நன்மை என்ற பழமொழி இந்த மேசராசிக்காரர்களுக்கு 100% பொருந்தும். மேசராசிக்கு ஃபேவரான கிரகம் குரு பகவான். சுக்கிர பகவான் சமநிலையில் தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வார். ஆனால் குரு பகவான் 100% நன்மை செய்யக்கூடியவர்களாக விளங்குவார். மேசராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் தனித்து நின்றாலும் பலன் செய்வார். கடந்த காலமாக ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் போதிய வருமானத்தை கொடுத்திருப்பார். ஆனால் குடும்ப நிலையில் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தியிருப்பார். அது ஏனென்றால் குரு சந்திரன் எப்பொழுதெல்லாம் ஒன்று சேர்கிறதோ குரு சந்திர யோகம் கிடைக்கும். அதாவது வருமானம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், வெளி வட்டாரங்களில் நல்ல மதிப்பு கிடைக்கும். ஆனால் குடும்பத்தில் சிறு சிறு மனசஞ்சலத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஒரு சிலருக்கு டிவோர்ஸே ஆகியிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட மனம் திருந்தி மீண்டும் ஒரு புதிய வாழ்வை அமைத்துக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதேபோல் நெடுநாளாக யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் குருபலம் கூடி வருகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுயஜாதகத்தை தட்டி எழுப்பி அதில் என்ன மைனஸ் இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால், அதன் பிறகு உங்களுடைய ஆக்டிவேட்டை நீங்கள் ஃபாலோ செய்தால் நிச்சயமாக நெடுநாள் திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக உன்னதமான வாய்ப்புகளை வாரி வழங்கும். நல்ல நேரம் வந்துவிட்டது, நாம் எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் என்றெல்லாம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த கோச்சாரம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு அப்பாயின்மெண்ட் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு இன்டர்வியூ என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் சரியாக பாஸ் பண்ண வேண்டும் என்றால் உங்களுக்கு தனி திறமை வேண்டும். அந்த திறமையை இப்போ யூஸ் பண்ணுங்க.
பொண்ணு பார்த்து இல்லை மாப்பிள்ளை பார்த்து அசந்து போனவர்கள் தானாக வந்து அமைட்டும் என்று இருக்காதீர்கள். மீண்டும் முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்தால் நிச்சயம் இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த 2024 மே மாதம் முதல் 2025 அடுத்த மே மாதம் வரை உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பான காலமாக இருக்கிறது. எதற்காக கோச்சாரத்தில் உங்களுக்கு ஆகா ஓகோ என்று சொல்கிறோம் என்றால், இதை மட்டும் நீங்கள் நம்பி இருக்கக்கூடாது. இது ஒரு சான்ஸ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் நாம் முயற்சித்து அதை வெற்றி வாகை சூடிக்கொள்ள வேண்டும். சிலர் யூடியூபை பார்த்துவிட்டு நமக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்று எந்த முயற்சி செய்யாமல் இருப்பார்கள். அது அப்படி அல்ல. நல்ல நேரம் என்பது ஒரு விஷயத்தை நீ செய்யாமல் இரு அப்படின்னா கெட்ட நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். நல்ல நேரத்தில் என்ன செய்யணும்? முயன்று போராடணும். அப்பொழுதுதான் அந்த போராட்டத்துக்கு உண்டான வெற்றி கிடைக்கும். அதற்காகத்தான் உங்களுக்கு கோச்சார ரீதியாக பலனை சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த பலனை எப்படி நீங்கள் கையாள்வது என்று இயற்கை ஜோதிடம் ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஆல்ரெடி 11ஆம் ஸ்தானத்தில் சனி பகவான் உங்களுக்கு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் மேசராசிக்கு பாதகாதிபதி தான். இருந்தாலும் 11ஆம் இடம் என்பதால் சமநிலையில் லாபத்தை கொடுப்பார். ஆகா ஓகோ என்று பெரிய லாபத்தை கொடுக்கவில்லை என்றாலும் ஓரளவுக்கு லாபத்தை கொடுப்பார். இப்போ ஜென்மத்திலிருந்து குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு செல்வதால் 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்ப வருமானஸ்தானம். ஆக 11இல் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மராசியை பார்ப்பதும் குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு செல்வதும் மிகப்பெரிய அற்புதமான காலமாக இது வருமானங்களை குவிக்கும் காலமாக அமையும். இதுவரை 60% பேருக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது 100% மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலத்தில் கூட சிலர் இன்னும் கஷ்டப்படுகிறோம் என்றுதான் கமெண்ட்ல சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த கஷ்டம் என்ற டிபார்ட்மெண்ட்டே வேற. அந்த சூட்சமத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை ஜோதிடம் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். தெல்ல தெளிவாக ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீர்கள் என்று இதுவரை எந்த ஒரு ஜோதிட அமைப்பிலும் சொல்லாத ஒரு விஷயத்தை இயற்கை ஜோதிடம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏனென்றால் அரைத்தமாவே அரைப்பது அது ஒரு திறமை அல்ல. எந்த ஒரு பாடத்திட்டத்தையும் கற்று அந்த பாடத்திட்டத்தில் முழுமை பெற்று இன்னொரு பாடத்திட்டத்திலும் முழுமை பெற்று இப்படியே 4-5 கலைகளில் முழுமை பெற்று அதிலிருந்து ஒரு ஃபில்டர் பண்ணி இந்த 4-5 கலைகளையும் மிங்கிள் பண்ணி ஒரு சரியான தீர்வு மக்களுக்கு கொடுப்பதற்காகவே இயற்கை ஜோதிடம் ஆய்வு மிக நேர்த்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சிலருக்கு எந்த கோச்சாரம் வந்தாலும் சரி, எந்த தசாபுத்தி வந்தாலும் சரி, இறைவன் கொடுக்கப்பட்ட விதிப்படி சில விதிகள் அமைவதில்லை, சில வரன்கள் அமைவதில்லை. ஏனென்றால் ஒரு ஜாதகத்தில் உள்ள விதிகள் அந்தந்த தசாபுத்தியில் நடக்க வேண்டும். அதுதான் ஜோதிட தர்மமாகும். அப்படி தசாபுத்திகள் வந்தும் கூட குருபலம் கூடியும் கூட சிலருக்கு எந்த பலனும் இல்லை என்றால் அது ஏன் என்று ஜோதிட குருமார்கள் சிந்திக்க வேண்டும். எல்லா குருமார்களும் அப்படி அல்ல. ஒரு சிலர் நேர்த்தியாக ஆய்வு செய்கிறார்கள், ஆனால் ஒரு சிலர் அரைத்தமாகவே அரைக்கிறார்கள். அதனால தான் மக்களுக்கு சரியான சொல்யூஷன் கிடைப்பதில்லை. இந்த சூட்சம ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரவர் சுய ஜாதகத்தை நம்மிடம் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் விதிப்படி சில விஷயங்கள் நடக்குது என்றால் சில விஷயங்கள் மதிப்படி வெல்ல முடியும். விதிப்படி அனைவரும் நிர்வாணமாகத்தான் பிறக்கிறோம். அதே போல அறிவிலும் நிர்வாணமாகத்தான் பிறக்கிறோம். வளரும் போது வாழும் போது தான் ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டு வருகிறோம். ஒரு சிலர் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டு மிக பெருமையாக பேசிக்கொண்டு போய்விடுவார்கள். நாம் எவ்வளவுதான் விஷயங்களை தெரிந்து கொண்டாலும் கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு சூப்பர் என்று சொல்லக்கூடிய விஷயம் நாளைக்கு சுமார் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். வல்லவனுக்கு வழுக்கு பாறை உண்டு என்ற நிலை எப்பொழுதும் மாற்றம் ஒன்றே நிலையானது. ஒவ்வொரு தனி மனிதனும் இயற்கை ஜோதிடம் வந்து சுயஜாதத்தை பார்த்து கொள்ளும் பொழுது விதி என்றால் என்ன, மதி என்றால் என்ன, கதி என்றால் என்ன, ஏன் உங்களுக்கு இந்த கஷ்டம் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது, எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது, இதை எப்படி முடிப்பது என்று தெள்ளத் தெளிவாக இயற்கை ஜோதிடம் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் எந்த இனமாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், எந்த மொழிக்காரர்களாக இருக்கட்டும், நான் பேசுகின்ற தமிழ் புரிந்தாலே போதும். அவர்களுக்கு தெள்ளத் தெளிவாக இதனால தான் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது, இதை சரி செய்து கொள்ளுங்கள் என்று மிக தெள்ளத் தெளிவாக எடுத்து வருகிறது. இதன் மூலமாக உங்கள் வாழ்வை உயர்த்தி கொள்ளலாம். வாருங்கள் இயற்கை ஜோதிடம்.
மேசராசி அன்பர்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்க மாட்டார்கள், ஆனால் நினைத்த நொடியில் செய்து முடிப்பார்கள். மற்ற ராசிகள் கூட மந்தமான சூழ்நிலையை பார்க்கலாம், ஆனால் மேசத்தில் பிறந்தவர்களை மந்தமான சூழ்நிலையில் பார்க்க முடியாது. எப்பொழுதும் சுறுசுறுப்பாகத்தான் இருப்பார்கள். ஏதோ ஒரு சிலருக்கு கிரக வாயிலாக சனியின் தாக்கத்தால் அந்த மந்தம் ஏற்படலாம். 90% இவர்கள் மந்தவாதி அல்ல, அதேபோல் மாந்திரிகவாதியும் அல்ல. மந்திரத்தால் மாங்காய் பறிப்பது இவர்களுக்கு பிடிக்காது. எதை செய்தாலும் நேருக்கு நேர், ஃபேஸ் டு ஃபேஸ். நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணிவிருந்தால் என் கேள்விக்கு பதிலை தரட்டும். இந்த பாட்டை பாடாத மேசராசிக்காரர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். இனி பிறக்கக்கூடிய மேசராசி குழந்தைகள் கூட இந்த பாட்டு ஒரு முறையாவது காதில் கேட்டுவிட்டால் அதை மனதில் பதித்துக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு நீதிக்கும் நேர்மைக்கும் தலை வணங்கக்கூடிய ஒரே ராசி அது மேசராசி. இவர்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் குறுக்கு வழியில் விஷயங்களை கற்றுக்கொள்வார்களே தவிர குறுக்கு வழியில் ஒருபோதும் வாழ மாட்டார்கள். இந்த மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த பதிவு பொருந்தும். அதே போல மேசத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், திருநங்கையாக இருக்கட்டும், அனைவருக்கும் இந்த பதிவு பொருந்தும். போன வருடமே குரு பயிற்சி அப்படி இருக்கு இப்படி இருக்கு என்று சொன்னீங்க. அப்படி இருந்தும் எங்களுக்கு சில பேருக்கு எதுவுமே நல்லது நடக்கலையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மே மாதம் முதல், அதாவது 2025 வரை உங்களுக்கு பொன்னான காலம். விடுபட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு பூர்த்தியாகும், நோய் குணமாகும், வேலை கிடைக்கும், படிப்பு உயரும், வாழ்வில் பொன்னான காலம். விவசாய தொழிலாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் தொழிலாக இருக்கட்டும், சாதாரண கூலி வேலைக்கு போகிறவங்களாக கூட இருக்கட்டும், அனைவருக்கும் இது சுபமங்கலமான காலம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு எல்லா நிலையிலும் உங்களுக்கு எல்லா செல்வங்களும் இறைவன் வாரி வரல வேண்டும் என இயற்கை ஜோதிடம் சார்பாக இறைவனிடம் துவா செய்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.